ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா எ ஹவுஸ் ஆஃப் டைனமைட். இந்த திரைப்படம் வெளிநாடு 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் நாடு திரைப்படம். திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்ரின் பிகிலோ. திரைப்படத்தின் ரைட்டர் நோஹா ஒபஹேனம். இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பெரிய நடிகர்கள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரமாக சொன்னால் ஹேட்ரிஸ் ஹெல்பா பிரசிடெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ரெபேக்கா ஃபர்கூசன் ஹாலிவியா ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஹவுஸ் ஆஃப் டைனமைட் என்ன மாதிரி கதைக்கலான்னு பார்ப்பாங்க. இந்த படத்தோட களம் சுருக்கமாக சொல்லணும்னா, கோல்டு வார் 1968, 74 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு வார் முடிஞ்சப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த கோல்டு வார் முடிஞ்ச அப்புறமா பல நாடுகள் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்தது. நம்ம வந்து இனி வந்து சண்டை போடக்கூடாது, சண்டையோட இது இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம செட்டிலாகவே போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்மளோட தேவைகளுக்கு வேணால் ஒரு நியூக்ளியர் பவர் வேணால் வச்சுக்கலாம். எல்லாருமே ஒரு நியூக்ளியர் பாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நம்ம தற்காத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அப்படின்றது வேணால் நம்ம தான் அதுக்கு மட்டும் ஒரு அலோவன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே வராங்க. இது வந்து நடந்த விஷயம் தான். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆனால் அத வந்து யாரும் பெருசா வந்து வெளியில வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னொருத்தர் மேல போர் தொடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு இதுல இருந்தாங்க. பட் இப்ப அப்படி இல்ல. இப்ப காலம் மாறிட்டு வர சூழல்ல, இது வந்து வாட் இஃப் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில சடனா ஒரு ஏதோ ஒரு நியூக்ளியர் அ ஒரு மிஸ்ஸில் வந்து எங்கருந்தோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயி இட்ஸ் ஹிட்டிங். அது வந்து அமெரிக்காவ வந்து மிக முக்கியம் சிக்காகோ நகரத்த ஹிட் பண்றதுக்காக வருது. அத வந்து யார் அனுப்பிச்சா? எந்த நாடு அத ட்ரிகர் பண்ணி விட்டா? அப்படின்றது கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப என்னன்னா, இது இப்படி வர்றத வந்து அமெரிக்கால இருக்கிற ஒயிட் ஹவுஸ் ஆ ல இருக்கிற வார் ரூம்ல இருக்கவங்க பார்க்குறாங்க. அஸ் வெல் அஸ் அமெரிக்கன் மிலிட்டரி பென்டகன்ல இருக்கவங்க. ஸோ மொத்த அமெரிக்காவுல இருக்கிற மிலிட்டரி அண்ட் ஒயிட் ஹவுஸ் பீப்பிள் வந்து வேலை செய்றவங்க வந்து அந்த அந்த பியூரோக்ராட்ஸ் இத வந்து எப்படி ஃபேஸ் பண்றாங்க? இப்ப வர அந்த மிஸ்ஸில வந்து எப்படி இவங்க தடுக்குறாங்க? அப்படின்றது தான் பாயிண்ட். இன்னொன்னு இதுல தடுக்கிறதையும் தாண்டி இதுக்குள்ள நடக்கிற டிசிஷன்ஸ் என்ன மாரியான இருக்கு? இவங்களோட மனநிலைகள் எப்படிப்பட்ட விஷயத்த சொல்லுது? எப்படி 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 ஒரு மனநிலையில இருக்கிறாங்க? இது எப்படி வந்து அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க? இத எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இந்த மாரி சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. இதுதான் வந்து மொத்த ஹவுஸ் ஆஃப் டைனமைட்டோட களம். ஆ ஹவுஸ் ஆஃப் டைனமைட் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் சாரி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு லைக் அன் எப்படி சொல்றது? ஒரு வார் ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்ற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ள இந்த படத்துல வந்து பார்த்து உக்காந்தீங்கன்னா, இட் நெவர் வொர்க் ஃபார் யூ. டெஃபினெட்லி இது அந்த மாரி களமே கிடையாது. இது முழுக்க முழுக்க மைண்ட் கேம் தான். உள்ள வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க? இது வந்து எப்படி? ஸோ இந்த அடிப்படையில மட்டும் தான் இங்க வந்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்க்க பெரிய விஷயம். ஒரு மிஸ்ஸில் வந்து வருது. மிஸ்ஸில எப்படி தடுக்க போறாங்க? இது 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 ஹிட் ஆச்சுன்னா ஒரு 1,00,00,000 பேர் இறந்து போயிடுவாங்க. அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ஆக்சுவலா இது வந்து எப்படி தடுக்குறாங்கன்ற வான்வழியா போய் அட்டாக் பண்றது போன்ற பல விஷயங்கள வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்கலாம். இது எதையுமே அவங்க பண்ணல. இது முழுக்க முழுக்க இங்கருந்து உட்கார்ந்துகிட்டு பண்ணக்கூடியவங்க எப்படி பண்றாங்க? அவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கு? இது இது எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது? இதுதான் பாயிண்ட். ஹவ் இட்ஸ் கோயிங் டூ பி ஹேண்டில் ஹியர். இப்படி இருந்தா எப்படி ஹேண்டில்? அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த படம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த படத்த நீங்க உட்காரணும் ஃபர்ஸ்ட். அப்படி உட்கார்ந்தா மட்டும் தான் உங்களால இந்த படத்த வந்து ஃபுல்லா ரசிக்க முடியும். இன்னொன்னுமே நம்பர் 2 இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க உட்காரும்போது இந்த படம் முழுக்க முழுக்க உங்கள திருப்திப்படுத்தும். அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டைட்டனிங் தெரியும். ஸ்க்ரீன் பிளேல. அடுத்தது என்ன? அடுத்தது அடுத்தது என்ன ஆவப்போது? என்ன ஆவப்போது? எப்படி எப்படி எப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து என்ன டிசிஷன் இவங்க எடுக்க போறாங்க? ஐயோ! இப்படி ஆயிடுச்சா? அப்படின்ற ஃபீல் வந்து இந்த படம் ஃபுல்லா உங்கள கடத்தும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இட்ஸ் நீட் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் ஓவராலா சொல்லணும்னா வந்து. இதுல வந்து எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு வந்து புடிச்சது வந்து, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் இருக்காங்க, எப்படியெல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட். நீங்க ஒட்டுமொத்தமா இங்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு ஒரு மீட் பண்ணி, பிரசிடென்ட் கிட்ட இத கொண்டு போகும்போது, ஹவ் ஹி இஸ் ரியாக்டிங் அவர்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இத பார்க்க வேண்டியிருக்கு, இந்த இந்த பியூரோக்ராட்ஸ் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு பாயிண்ட்ஸ வந்து சொன்னது வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கொஞ்சம் இட்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியாது. சாரி உண்மைக்கு நெருக்கமா ஓரளவுக்கு நெருக்கமா கொண்டு போய் சேர்த்தா மாரி எனக்கு ஒரு தோணுச்சுங்க. இந்த படத்துல வந்து எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த பிரசிடென்ட்டோடைய அந்த ஃபைனல் ஒரு 3 ஆக்ட் வரும். அது பிரசிடென்ட்ன்றவரு வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி, அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றதுங்க,
ஒரு புரோட்டோகால்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்தாங்க. பட் வேலன்ஸ் வாண்ட் மேக் அ டிசிஷன். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த படத்துல கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இந்த படத்துல கொண்டு வந்த மாரி இருந்தது. இந்த படத்துல வந்து எனக்கு வந்து மைனஸ்ன்னு நான் சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆக்ட்ட வந்து இன்னும் சீரியஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது வந்து 3 ஆக்ட் பொறுத்தவரைக்கும் அ கொஞ்சம் டென்ஷன கிரியேட் பண்ணியிருக்கலாமோ! அப்டின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு தோணுச்சு. பட் அது ஒரு சின்ன மைனஸா இருந்தது. பட் அது ஒரு பெரிய இஷ்யூவாவும் இல்ல. பட் தட் இஸ் அ மைனஸ் டூ. இந்த படத்த வந்து சொல்லணும்னா டைரக்டர் கேத்ரின் பிக்லோ வந்து ஆல்ரெடி அவங்க வந்து த ஹர்ட் லாக்கர்ன்ற படத்த இயக்கியிருக்காங்க. இட்ஸ் வந்து அது வந்து ஆஸ்காரும் வின் பண்ணுச்சு பெஸ்ட் ஃபிலிமுக்கு. அதுவும் ரொம்ப பிரமாதமான படம் அந்த படம். ஸோ அந்த படத்தோட இயக்குனர் அப்டின்ற மாரி அஸ் வெல் அஸ் இவங்க வந்து இன்னொரு படமான ம் ஒசாமா பின் லேடன் அவங்கள பத்தின ஒரு ஒரு இதுவ தேடி போற ஒரு சிஐ ஏஜென்ட்ட பத்தி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் 030 வார்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் மேபி அந்த சாரி 0.30 அந்த படத்தின் இயக்குனரும் கூட. ஸோ இந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இவங்க வந்து இந்த படத்த வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் பிளாக் எதுவும் இல்ல. முழுக்க முழுக்க உள்ள இருக்க பியூரோக்ராட்ஸோட பாயிண்ட் இது எப்படி பண்ணப்படுது அப்படின்றத வந்து ஆஸ் வெல் அஸ் பிரசிடென்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ ரொம்ப கரெக்ட்டா வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் பத்தி நம்ம பேசணும். கிளைமாக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இது வந்து எப்படி முடியும்? ஏது முடியும்? ஐயோ! இது முடிவே இல்லாம ஒரு ஓப்பன் எண்டிங்கா முடிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வரலாம். அங்க 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 நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு தான். இந்த மாரி ஆகனால் இவங்களால என்ன மாரி விஷயங்கள பண்ண முடியும்? இத தடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்றத தாண்டி இதுக்கான விஷயங்கள் என்ன இவங்க பண்ண முடியும்? அதுதான் வந்து இந்த படம் ஃபுல்லா பேசியிருக்கு. இது வந்து தீர்வு சொல்ற படம் இல்ல. இங்க இருந்துட்டு இருக்கிற விஷயம், வந்து நடந்துட்டு இருக்கிற உலக அரசியல்ல, இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாட் இஃப் ஆனா என்ன மாரி விஷயங்கள் இங்க நடக்க முடியும்? அப்படின்றது தான் சொல்லப்பட்ட விஷயம். இன்னொன்னுமே பார்த்தீங்கன்னா, முடிவுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க என்ன இருந்தாலும் தலைமையில இருக்கிறவங்க, அத சுத்தி இருக்கவங்க தப்பிக்க முடியும். பட் ஆனால் மத்தவங்களுக்கு என்ன கதி? அப்படின்றத இந்த படம் பேசுது. இதுல இன்னொன்னுமே குறிப்பிட்டு கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னா, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்ன்றது தெரிஞ்சு தான் இதெல்லாம் வந்து இவங்க பண்றாங்க. அதாவது வந்து இட் கேன் வாட் இஃப் இட் இஸ் ஹேப்பன் இப்படின்னு அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா எப்படி தற்காத்துக் கொள்ளலாம்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். எந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கன்றத சொல்லாம சொல்ற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேங்க. அது எல்லாமே இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா கேத்தரின் பிக்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் ரைட்டர் நோவா பன்னமும் கொண்டு வந்திருந்தாங்கன்னு நான் சொல்லுவேங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல உயரிய விருதான கோல்டன் லயனுக்கு இந்த படம் வந்து நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க ஹவுஸ் ஆஃப் டைனமைட் படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, லீஜண்ட் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.